அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு அப்டேட்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கான சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்தியாவில் பாப்புலர் பிராண்ட்ஸுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நிறையா இருக்குது ஏப்ரல் அண்ட் மேல. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை அந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 499 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பப்ஜி மொபைல் மேக்கர்ஸ் வந்து பப்ஜி மொபைல் 2 வந்து லான்ச் பண்ண போகிறதா நிறைய ரூமர்ஸ் வந்தது. ஆனால் தற்சமயம் பப்ஜி மொபைல் 2 இந்த பேரில் இவங்க ஒர்க் பண்ணாமல் ஒரு புது கோட் நேம் வெர்டிக்கல் இந்த பேரில் தான் ஒரு கேம் ரெடி பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ் பண்ண ஒரு கேம். அதே சமயத்தில் இது ரிலீஸ் ஆகிறதுக்கு 3-4 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில் பப்ஜி மொபைல் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ பப்ஜி மொபைல் மேக்கர்ஸுடைய பப்ஜி மொபைல் 2 இல்லைன்னா வெர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஃபேஸ்புக்குடைய சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் ஒரு வருஷம் வந்து அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $23 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட அவங்க கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரி எல்லாருக்குமே சேர்த்து வந்து $10 பில்லியன் வந்து எக்ஸ்ட்ராவாக இவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து வேர்ல்டில் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப் ரன் பண்ணுறவங்களுக்கு செக்யூரிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கான காரணம் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு சொன்னாவே வந்து குளோபலாக நிறைய இடங்களில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து எப்போவுமே நிறைய த்ரெட்டன்ஸ் வர்றதா தெரிய வந்திருக்கு. இதனால் அவருக்கு செக்யூரிட்டி காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற சோஷியல் மீடியா ஆப் ஓனர்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்கிறதாவும் அந்த ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் ஃப்ளாக்ஷிப் சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேலில் வந்து நிறைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி விங். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே இன்னோவேட்டிவாக 70,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஆஃபரில் வந்து இது 29,999க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் டுவெல் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸ்னாப்ட்ராகன் 765Gயில் வந்து POLED. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். கேமராவும் 64 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா. ஸோ ஓவராலாக வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸும் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னோவேட்டிவ் டிசைனோடு இருந்தது. பட் இப்போ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். இது வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தோணுச்சுன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் டிசைன் வைஸ் இது பெஸ்ட் தான். பட் அப்டேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. கூடவே அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி இஎம்ஐ $2,500 மாதம் பே பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸ் வந்து குளோபலாக இன்னும் 2 மாதத்தில் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய சேல் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ஃப்ளிப்கார்ட்டில் மற்ற ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 11 and 10R இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து கிட்டத்தட்ட $5,000 10,000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 35,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 25,499க்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஒரு பெஸ்ட் டீல். கூடவே ரியல்மியுடைய X7 சீரீஸ்லேயும் வந்து அதை X7, X7 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு $1,000 வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் ஆஃபர் சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு HDFC கிரெடிட் கார்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஹாங்காங் ஏர்போர்ட்டில் விவோவுடைய மொபைல் பேலட் வந்து இருந்திருக்கு. இந்த மொபைல் பேலட்டில் வந்து விவோ Y20 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி வந்து இன்னொரு ஊருக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல் ஆஃப் அ சடன் தானாகவே வந்து அதில் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தீப்பிடிச்சு வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் வந்து அதை அணைச்சிட்டாங்க. பட் அதில் இருந்த Y20 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய லித்தியம் பேட்டரிஸ் ஏதாவது வந்து கம்பஸ்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பட் இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் தெரில. ஸ்மார்ட் ஃபோன் வெடித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் விவோ இனிமேல் வந்து எந்த கண்ட்ரிக்கும் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹாங்காங் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு டெம்பரரி பேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங்கும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபருடைய பேர் சாம்சங் சம்மர் ஃபெஸ்ட் சேல். இந்த சேல் 11th ஏப்ரல்லேருந்து 16th ஏப்ரல் வரைக்கும் அஃபிஷியல் சாம்சங்குடைய ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டோர் சாம்சங்குடைய ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சேல் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சேல். அதனால் சாம்சங்குடைய S21, S21 Plus
அல்ட்ரா எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குது. கூடவே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் இதுலேயும் வந்து ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் உடைய பாப்புலர் F62 இதுலேயும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதோட நீங்கள் HDFC ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இன்ஸ்டன்ட் 2500 rupees கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி ரீசெண்டாக ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் பெஸ்ட் ப்ரைஸிங் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து டிஸ்பிளேயில் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. நேற்றே நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருந்தோம். இதில் வந்து ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்குது, பட் ஃபுல் டிஸ்பிளேயில் கிடையாது, வெறும் சில மெனு ஆப்ஷன்ஸில் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ ஷாமியும் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு அப்டேட் மூலமா ரெட்மியோடைய நோட் 10 ப்ரோ மேக்ஸ் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்து இந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூவை வந்து கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு அப்டேட் மூலமா வந்து இந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ் வந்து சரியாயிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேவாக இருக்க போகுது. இந்தியாவில் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா பார்த்தோம். இதில் சாம்சங் உடைய M42 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி 2 டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3வது டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G to 5G ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ 5G அப்படிங்கிறது அஃபிஷியலாக இவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து M42 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் உடைய சீப்பஸ்ட் 5Gயாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ சீப்பஸ்ட் 5G அப்படிங்கும்போது ஆல்ரெடி இது குளோபலாக லான்ச் ஆயிருந்தது. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்ன பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொண்டு வராங்கன்னு. அது மட்டும் இல்லை இந்தியாவில் விவோ உடைய V21 5Gயும் வந்து பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் சர்டிஃபை ஆயிடுச்சு. இதையடுத்து இந்த மாதம் கடைசிக்குள்ள அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விவோ V21 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன விவோ S சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி V20ல் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் 5Gயாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி V21 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே 5Gயாக லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட மோட்டரோலா தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்னாப் டிராகன் சிப்செட் கிடையாது, மீடியாடெக் டைமென்சிட்டி 720ல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி அவுட்லுக்கெல்லாம் இப்போ G சீரீஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் குவாட் கேமராலாம் கொடுக்க போகிறாங்க. பட் மோட்டரோலா தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க போக்கோடைய F சீரீஸ். ரீசெண்டாக போக்கோ F3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் Mi 11X இந்த பேரில் லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியல் டீசரே ரிவீல் பண்ணிட்டாங்க. எக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு டீசர் ரிவீல் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் டிராகன் 870 எக்ஸாக்டாக போக்கோ F3 எப்படி குளோபலாக லான்ச் ஆச்சோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஷாமியோடைய அஃபிஷியல் ஹேண்டல்லே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து இந்தியாவில் போக்கோவுடைய F சீரீஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து பொதுவாக போக்கோவுடைய F சீரீஸ் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கும், ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். பட் இந்த வாட்டி F சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட்டாக கொடுத்து விலையும் கொஞ்சம் அதிகமாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ பார்க்கலாம் என்ன சிப்செட்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட போக்கோவுடைய இந்தியன் F சீரீஸ் வருதுன்னு. விவோ ஸ்மார்ட் ஃபோன் தற்சமயம் டெம்பரரி எம்பார்கோ இல்லைனா பேனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் விவோவுடைய சப் பிராண்ட் ஐகோ கீழே வந்து இந்தியாவில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் ஐகோவுடைய Z சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் Z3 வந்து இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இதையடுத்து கூடிய விரைவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் கொடுத்த அதே ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்னாப் டிராகன் 768Gல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐக்கு வந்து LCD பேனல் தான் கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் தான் பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் தான் இவங்க பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. இது ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட சைனாவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 18,000 கிட்ட லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் இந்தியாவில் அவ்வளோ கம்மியாக வராது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக ஐக்கூ Z3யும் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஐக்கூ Z3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன 5G சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் iPhone 11. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கவியரசு. கங்க்ராச்சுலேஷன் கவியரசு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.